23 வயது. ஆக இது இளைஞர்களால் தொடங்கப்பட்டு இளைஞர்களால் வளர்க்கப்பட்டு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இணைந்த கழகம். இது ஒருபொழுதும் புகழுக்காகவோ பதவிக்காகவோ வந்த கழகம் அல்ல. இங்கே இத்தனை உடன்பிறப்புகள் இணைந்திருக்கிறீர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து. நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒர்க்கிங் டே. அண்ணன் சொன்னாரு இன்னைக்கு வந்து பயங்கர ஒர்க்கிங் டே, எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, ஈவினிங் எல்லாம் வந்து சேருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் அண்ணனுக்கு நேற்று வரை கூட. ஆனா இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல வந்து கூடி இருக்கோம்ல, இதுதான் உடன்பிறப்பு, இதுதான் திமுக. நமக்கு இந்த இடத்துல எந்த சுயநலமும் கிடையாது, நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் கழகத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பற்றும் அன்பும் நம்ம இந்த இடத்தில் நிற்க வைக்கிறது இல்ல. இதுதான் திமுக, இதுதான் அறிஞர் அண்ணா வளர்த்த கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய கழகம். அண்ணன் எஸ் மீரான் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணாரு. தம்பி வாழ்த்துக்கள், இந்த மாதிரி பரிசு பெற்றிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன், துபாய் வரீங்களா அப்படின்னாரு. ஆனா நான் பக்கத்து மாநிலங்களுக்கு இதுவரைக்கும் போனதில்லைண்ணா, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே நான் ஒரு சில மாவட்டங்களுக்கு நான் இன்னும் போனதில்லை, என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையேண்ணா, நான் என்னண்ணா பண்றது, அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீங்க வரீங்க துபாய் வரீங்க அப்படின்னாரு. அடுத்து ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் ஃபோன் வந்துச்சு, தம்பி துபாய் வந்துடலாம்ல அப்படின்னாரு. அண்ணா சொன்னேனே, நான் டாக்குமெண்ட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைண்ணா, நான் என்னண்ணா பண்றது, டிக்கெட் எடுக்கணும், அது தம்பி வரீங்களா, உங்களோட ஆசையை மட்டும் சொல்லுங்க, வந்து நீங்க பேசுறதுக்கு தயாரா அப்படின்னா. அண்ணா இந்த வாய்ப்பை யாராவது விடுவாங்களா, நீங்க கூப்பிட்டு துபாய் மக்கள்கிட்ட பேசுறது எனக்கு கிடைச்ச அரிய வாய்ப்புனா அப்படின்னாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு, தம்பி நீங்க நேரா கோயம்புத்தூர் போயிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இவரை பாருங்க அப்படின்னாரு. போய் பார்த்தேன். அண்ணா 10 நாள் ஆகும்னு சொல்றாங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தேன், எப்படி நான் பிறந்த நாளே முடிஞ்சு போயிருமேனா, அதுக்கப்புறமேட்டு தான் வர முடியும் அப்படின்னேன். இல்லை நீங்க போய் பாருங்க அப்படின்னாரு. அன்னைக்கு ஒரு நாள்லேயே பாஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்து அடுத்த 2 நாள்ல வீட்டுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு. வந்து அடுத்த நாளே அண்ணன் டிக்கெட் எடுத்து அனுப்பி விடுறாரு. அதுக்கு அடுத்த நாள்ல விசா வருது. இந்த இடத்துல நான் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு அண்ணன் ஒருவர் தான் காரணம். அண்ணனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, வாட்ஸ்அப் காலில் ஃபோன் பண்ணுவாரு. அண்ணனுடைய பேச்சு வந்து 30 to 40 seconds 50 seconds தான், அதுக்கு மேல அண்ணன் பேசவே மாட்டார். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் அண்ணன்ட்ட கலகதையா பேசிட்டு இருக்கணும்னா இல்ல, 50 seconds தான். ஆனா அந்த 50 secondsல ஒரு 30 seconds அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, இறைவன் அருளால நீங்க எங்கேயோ வரணும், நல்ல இடத்துக்கு வரணும், இல்ல இறைவன் அருள் உங்களை இருக்கும், இதுதான் சொல்லுவார் அண்ணா. மீதி இருக்கிற 30 seconds தான் விஷயத்த பேசுவாரு. ஆனா அவருடைய செயல் பாத்தீங்களா, இன்னைக்கு துபாயில உங்கள் முன்பு என்னை பேச வைத்திருக்கிறது வெறும் ஒரே வாரத்துல. ஆக அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயலுக்குமே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த நேரத்துல இன்னைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து இளந்தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இளந்தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு விஷயம் விமர்சனங்கள் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிறதுனால பொறுப்பு எளிமையா அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு. தலைவர் தளபதியார் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இதே விமர்சனம் வச்சாங்க. என்ன நீங்க தலைவரோட பையன் அப்படிங்கிறதுனால நீங்க பொறுப்பை கொடுத்துடலாமா, அடுத்து அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு தரீங்க அப்படின்னு. தலைவர் தளபதி ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நான் தலைவர்கிட்ட இருந்து இதை நான் பாடமாக கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. என்ன பாடம் என்று சொன்னால், எங்கெல்லாம் நமக்கு அங்கீகாரம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களிடம் இருந்து அங்கீகாரம் பெறுவதை மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கணும் அப்படின்னாரு. அந்த விஷயத்தை தலைவர் தளபதி கிட்ட இருந்து இன்னைக்கு இளந்தலைவர் எடுத்துக்கொண்டு அவர் பதவிக்கு வரும்பொழுது, அரசியலுக்கு வரும்பொழுது யாரெல்லாம் அவர்கள் மீது விமர்சனம் வைத்தார்களோ அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு அவர்கள் எல்லாம் பாராட்டி புகழக்கூடிய அளவிற்கு இளந்தலைவர் அவர்களுடைய செயல்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டுல விளங்கிக்கிட்டு இருக்கு. மழை வெள்ளம் வந்தால் களத்தில் இருக்கிறார். எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் பிளாக்ல அடிடாஸ் ஒரு ரெயின் கோட் போட்டு களத்துல இன்னைக்குமே நின்றுட்டு இருக்கிறார். அப்படி கழக தலைவர் அவர்கள் எப்போயுமே அவருக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற தலைவர் தளபதியார் அவர்களுடைய கால் படாத இடத்தை நாம சொல்லவே முடியாது. நமக்கு நாம் என்ற பயணத்துல தமிழ்நாடு முழுக்க சுத்தி எல்லா மக்களையும் சந்தித்து, கல்வி நிறுவனங்களுக்கு போய், தொழில் நிறுவனங்களுக்கு போய், எல்லோரையும் நேரில் சந்தித்து அவர்களிடம் அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக விளங்குகிறார். அதன் அடிப்படையில இன்னைக்கு உதயநிதி ஐயா அண்ணனுடைய இளந்தலைவர் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தை பாத்தீங்கன்னா காலையில ஒரு மாவட்டத்துல இருப்பார், மத்தியானம் அதுக்கு டோட்டலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க இன்னொரு மாவட்டத்துல இருப்பாரு, அடுத்த மாலையில பாத்தீங்கன்னா இன்னொரு மாவட்டத்துல இருப்பாரு. இப்படி தொடர்ந்து உழைத்து 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 தான் இந்த பொறுப்பிற்கான அங்கீகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் ஒழிய எந்த இடத்திலேயுமே ஒரு தலைவருடைய மகன்
என்ற அடிப்படையிலே அவர் பொறுப்புக்கு வந்ததாக அவர் எந்த இடத்திலுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, தலைவர் கலைஞருக்கு பிறகு சிறப்பாக பேசுபவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைவர் கலைஞரை போல பேசுகிறார் அப்படின்னு. தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, தலைவர் அவர்களுடைய தலையை கொண்டு வருவர்களுக்கு, தலையை சீவுபவர்களுக்கு இவ்வளவு பணம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. தலைவர் சொன்னாரு, என் தலையை என்னாலே சீவ முடியாது தம்பி அப்படின்னு. இப்ப இளந்தலைவர் அவர்களிடத்துல அதை சொல்லும் போது இளந்தலைவர் பதில் சொல்றாரு, என் தலையை சீவரத்துக்கு 5 ரூபா சீப்பு போதும், அதுக்கே இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு. இந்த ஒரு தட்டை பத்திரிகையாளர்களை சந்திப்பது தலைவர் கலைஞரிடமிருந்து தொடர்ந்து வருது. தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவாரு, என்னை யாராலையும் அடிக்க முடியாது, நான் திருப்பி அடிச்சேன்னா தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு தலைவர் அவர்கள் கருத்தியல் ரீதியாக இந்த மக்களோட உணர்வோடு கலந்திருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். திமுக கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ பணக்காரர்களாக இருந்து திடீரென்று பொறுப்புக்கு வந்தவர்கள் அல்ல. அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியை தோற்றுவிக்கும் போது சைக்கிள் கடை வைத்திருந்தவர்களுக்கும் சலூனில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் கரை கட்டி கொடுத்து நீங்கள் தான் பொறுப்பாளர், மேடையில் ஏறி நில்லுங்கள் என்று அவர் தோளில் சால்வை போட்டு மேடையிலே அங்கீகரித்த கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அடிப்படையில் இருந்து கருத்தியல் ரீதியாக உருவான கழகம் இது. யாராலும் அசைத்து பார்க்க முடியாத கழகம். இளந்தலைவர் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்களுடைய பாணி ஒன்று இருக்கு. வாய்ப்புகள் எங்கெல்லாம் சென்று சேரலையோ தேடி 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 அவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்த்தார். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் சமூக நீதிக்கான விஷயம். அருந்ததியர் இன மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிக்கிறார். அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். கையில் மலமள்ளுவோர் தலைவிதி மாற்றிட உள் இடஒதுக்கீட்டு கொள்கையை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறேன் நான் என்று சொல்லி அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு அந்த சமூகத்து மக்களை மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் ஆக்கிய திமுக. அந்த வகையில விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் பொறுப்பேற்கிறாரு. இதுக்கு முன்னாடி அண்ணன் இஸ்மாயில் அண்ணன் அவர்கள் சொன்னது போல விளையாட்டுத்துறையில இருந்த அமைச்சர்கள் பேரே வெளியே தெரியாது. அந்த அளவிற்கு மிகுந்த கீழ்பட்டியலில் இருக்கிற ஒரு அமைச்சகம் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். அண்ணன் பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையாக துறையாக விளையாட்டுத்துறை இருக்கிறது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு எத்தனையோ ஊக்கத்தொகைகள், உதவித்தொகைகள் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பாரா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவிலேயே அதிக முதன்மை மெடல்களை வாங்கி குவித்திருக்கிறது தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள். தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்றது போதாதுன்னு உலகளாவிய செஸ் ஒலிம்பியாட தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நடத்தி இன்றைக்கு எத்தனையோ அயலக வீரர்கள் அண்ணன் இளந்தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி அன்னைக்கு ட்விட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் இளந்தலைவர் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது. எப்போ ஒரு ஃபார்முலா கார் ரேஸை நடத்துறாரு. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில இருக்கும் போது அங்க இருக்கிற சிறுவர்கள் விளையாட்டு மீது ஆர்வமா இருக்கிற எல்லாத்துக்கும் சேப்பாக் ஸ்டேடியத்துல டிக்கெட் எடுத்து கொடுத்து இலவசமா எல்லாரும் கனவையும் நிறைவேற்றுகிறார். இப்படி கடை கோடிகள்ல இருக்கிற இளைஞர்களுடைய கனவுகளை, திறமைகளை கண்டறிந்து அவர்களை வெளியுலகத்திற்கு காட்டுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் தோற்றதே கிடையாது. இன்னைக்கு நான் எடுத்துக்கங்க, நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரத்துல முத்துக்காளிப்பட்டி என்ற கிராமத்துல வெறும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய விஷயங்களை படித்து தளபதியார் அவர்களுடைய விஷயத்தால் ஈர்க்கப்பட்டு ஒரு கடைக்கோடியில் இருந்த என்னை அடையாளம் கண்டு இன்றைக்கு துபாயில் வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். இதுதான் செயல்பாடு. திரைவர்கள் எங்கிருந்தாலும் கண்டறிந்து வெளி உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். விளையாட்டுத்துறையில சிஎம் டிராபி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இந்த சிஎம் டிராபி என்ன பண்ணுது அப்படின்னா, ஊராட்சிகள்ல நிறைய திறமையான பசங்க இருப்பாங்க. திறமையான பசங்களோட திறமை எப்ப வெளியாகும், அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சாதான் வெளியாகும். நம்ம நல்லா விளையாடுவோம், நம்மளுக்கு நல்ல திறமை இருக்கு, ஆனா நம்ம அப்பா அம்மாவுக்கே நம்ம எதுலயாவது விருது பெற்றா மட்டும்தான் ஆஹா பையன் நல்லா வந்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப அந்த வாய்ப்புகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக இளந்தலைவர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் சிஎம் டிராபி, முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஊராட்சிகள் தோறும் இருக்கிற விளையாட்டு வீரர்களை வெளியே கொண்டு வந்து ரெக்கார்டிகளா அவங்களுடைய வீரர்கள் இந்த விளையாட்டில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் பட்டியல் போட்டு இன்றைக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை அண்ணன் இளந்தலைவர் அவர்களுக்கு இருக்கு. சாம்பியன்ஷிப் பவுண்டேஷன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு.
இந்த சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இணையதளத்துல போய் நான் வந்து இந்த விளையாட்டு ஆர்வமா இருக்கிறேன், எனக்கான பொருளாதார நெருக்கடியாக இருக்கு அப்படின்னு நாம அதுல போட்டா போதும், நமது இல்லம் தேடி துணை முதலமைச்சர் அவர்களிடமிருந்து உதவிகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இன்ற விளையாட்டுத்துறையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி சென்னையில நம்ம எவ்வளவோ வந்துட்டோம். ஆனா சென்னையில இருக்கிற மக்களுக்கே பட்டா கிடைக்காம இன்றைக்குமே சூழல் இருக்கு. நிறைய பேருக்கு பட்டா இல்லாம இருந்தது. எத்தனையோ பல நூற்றாண்டுகளாக கிடைக்காததை இளந்தலைவர் அவர்கள் சிறப்பு செயலாக்க திட்டக்குழு அமைச்சகமும் அவருடைய அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. வந்தவுடன் எத்தனையோ பேருக்கு பட்டா கொடுத்து இன்றைக்கு சொந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை உருவாக்கிய பெருமை இளந்தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது. தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கொள்கையை நம் முன் வகுக்கிறார். இந்த திராவிட கொள்கை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் மனிதாபிமானத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எந்த பிறவி பேதங்களும் இல்லாமல் மனிதாபிமானிகளாக மக்கள் வர வேண்டும், பகுத்தறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சுயமரியாதையோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்ற விஷயத்தை தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுக்கிறார். அவர் ஏறின மேடைகள் எல்லாம் மாலை போட்டு வரவேற்கல, பூத்தூவி வரவேற்கல. ஏறிய மேடைகளில் எல்லாம் மண்புழுக்களை தூக்கி இறைத்தார்கள், சேற்றை வாரி வீசினார்கள். அத்தனையும் துடைத்து விட்டு இந்த சமூகம் முற்போக்காக செல்ல வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும் என்று தனது தள்ளாத வயதிலும், உண்மையை சொல்ல போனா தந்தை பெரியார் அவர்கள் இறுதி கட்டமாக பேசுகிற மேடைகளுக்கு போகும் போதெல்லாம் அவரால் சிறுநீரகத்தில் சிறுநீர் கடிக்க முடியாத சூழல். மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று பிள்ளையை படிக்கவை, பிள்ளையை வேலைக்கு அனுப்பு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, படிப்புதான் அடுத்து வரும் சமூகத்தில் அவனை சுயமரியாதையோடு வாழ வைக்கும், பகுத்தறிவோடு வாழ வைக்கும் என்ற கருத்தியலை நம்முள் விதைத்த பெருமை தந்தை பெரியாருக்கு இருக்கிறது. தந்தை பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் வருகிறார், தலைவர் கலைஞர் அவர்கள் வருகிறார். இந்த பெரியாரின் கருத்துக்களை எல்லாம் நம்ம வெறும் வார்த்தைகளாக விட்டு விடக்கூடாது, அதை எல்லாத்தையும் சட்டத்திட்டங்களா மாத்தணும். அதுக்கு என்ன வழின்னு பாக்குற, சாதி என்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த தலைவர் கலைஞர் என்ன எப்படி தெரியுங்களா சொல்றாரு, தமிழர்களின் வரலாற்றில் அப்படி ஒரு விஷயமே கிடையாதுயா, சாதின்ற ஒரு விஷயம் தமிழர்கள் வரலாற்றில் கிடையாது, இந்த திராவிட வரலாற்றில் கிடையாது. எப்படி தெரியுமா அந்த வார்த்தை உருவாகி இருக்கும், சதி என்ற வார்த்தைக்கு கால் முளைத்து சாதி என்று உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்மை பிரித்தாள நினைத்தவர்களின் சூழ்ச்சி சதிக்கு கால் முளைத்து சாதியாக போனது அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையும் ஒரே இடத்தில் வாழ வைக்க வேண்டும், அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது. பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை கொண்டு வந்து சேர்த்தார். இனம் சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒரே இடத்தில் வாழ வைத்து அழகு பார்த்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தான் இருக்கிறது. இந்தியாவிற்கே முற்போக்கு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு செயல்பட்டு இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ முற்போக்கு திட்டங்களை இந்த மண்ணிலே அறிவித்துட்டு இருக்கிறாரு. ஒண்ணு வேணாம், 1000 ரூபாய் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு. அந்த திட்டம் வரும்பொழுது ஒரு 2 வருடங்கள் அதை நிறைவேற்ற முடியல. எல்லாருமே விமர்சிச்சாங்க, என்ன நீங்க அரசியல் அறிக்கையில கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்க, 1000 ரூபாய் தரோம் ஏன் உங்களால் நிறைவேற்ற முடியல, இப்படிதான் ஏமாற்றுகிறீர்கள் மக்களை அப்படின்னாரு. 2 வருஷம் கழிச்சு அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்து விட்டு சொன்னார், நீங்கள் விட்டு சென்ற நிதி நிலைமையை சீர் செய்யவே எனக்கு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனி வரும் காலத்தில் எப்போதெல்லாம் மகளிர்கள் 1000 ரூபாய் பெறுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். கொரோனா காலத்தில் மக்கள் முடங்கி இருந்தார்கள். எத்தனையோ கூலி வேலைக்கு சென்று வந்து அன்றாடம் தனது வயிற்றை கழுவி கொண்டிருந்தவர்களுடைய நிலை ரொம்ப கேள்விக்குறியானுச்சு. எல்லாருமே சொன்னார்கள், பதவியில் இருந்தவர்களே கண்டுக்காத ஒரு சூழல். 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார், 1000 ரூபாய் தான் தந்தார்கள். அது இல்ல விஷயம். அப்ப எதிர்கட்சி தலைவராகத்தான் இருக்கிறார். தலைவர் தளபதியார் அவர்கள் செய்த செயல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆன்லைன்ல யார் யாருக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் தேவைப்படுதோ அவங்க வீட்டுடைய முகவரியை அந்த தளத்துல போய் அடித்தால் அடுத்த நாள் வீடு தேடி வந்து சேருகிறது உணவுப் பொருள். ஆக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களின் தோளோடு தோள் நின்று பயணிக்கிற ஒரு கழகமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர் தளபதியார் அவர்கள்ட்ட நீங்க எப்படிப்பட்ட தலைவரா இருப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்களின் முன்னே செல்லும் தலைவனாக இருக்க மாட்டேன், உங்களை முன்னே தள்ளி பின்னே வரும் கோழையாகவும் இருக்க மாட்டேன்,
உங்களின் தோளோடு தோள் நின்று உற்ற தோழனாக உங்களில் ஒருவனாக என்றும் பயணிப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இன்று வரை தமிழ் மக்களோடு உற்ற தோழனாக எங்களில் ஒருவராக நம்மில் ஒருவராக அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் தலைவர் தளபதியார் அவர்கள். தலைவர் தளபதியார் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் இன்றைக்கு முடித்து வருகிறார். சமத்துவபுரம் அவர் திமுக ஆட்சிக்கு பிறகு முடங்கி போனது. அடுத்து வந்த 10 ஆண்டுகள்ல எந்த ஒரு செயல்பாடுகளுமே சமத்துவபுரத்தில் இல்லை. மறுபடி தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். சமத்துவபுரத்தை மீண்டும் புதுப்பித்து விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் நெஞ்சில் தைத்த முள் என்ன அப்படின்னு கேட்டா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் போராடி கொண்டிருந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை சட்டமாக நிறைவேற்றினார். அதை செயலுக்கு கொண்டு வந்த பெருமை தலைவர் தளபதியார் அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே பெண்களை ஓதுவார்களாக நியமித்த பெருமையும் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இளந்தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 17,000 பேருக்கு பேச்சு போட்டி நடத்துகிறார். இது அவர் இளைஞரணி செயலாளராக அவர் செய்த சாதனைகளிலேயே மிக முக்கிய சாதனையாக இது கருதப்படுகிறது. 17,000 பேரை போட்டியிலே கலந்து கொள்ள வைத்து அதுல 930 பேரை மாவட்டத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 930 இருந்து 182 பேச்சாளர்களை கழகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இதற்கு நடுவில் அவர் செய்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இனி வரும் காலத்தை நடிகர்களின் மோகமோ திரையுலக மோகமோ ஆட்சி செய்ய போறது கிடையாது. அப்படி ஆட்சி செய்தால் இந்த நாடு வீணாகத்தான் போக போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எப்பயோ இந்த மாநிலங்கள் இந்த நாடு கருத்தியல் ரீதியாக நகர வேண்டிய சூழலுக்கு வந்துருச்சு. ஆக கருத்தியல் போராகத்தான் இனி வரும் தேர்தல் களங்கள் இருக்க போகுது. ஆக இந்த இளைஞர்களை கருத்தியல் ரீதியாக நாம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிட பயிற்சி பாசறை பட்டறைகளை நடத்துகிறார். ஊர்கள் தோறும் ஒன்றியங்கள் தோறும் சட்டமன்ற தொகுதிகள் தோறும் பாசறை கூட்டங்கள் நடைபெறுகிறது. எத்தனையோ கழக பேச்சாளர்கள் பாசறை கூட்டங்கள் மூலமாக இளம் தலைமுறையை திராவிடத்தை பற்றி எடுத்துரைத்து அவர்களை கருத்தியல் ரீதியாக ஈர்த்து இந்த கழகத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால், இந்த பெருமைக்கு காரணம் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் கருத்தியல் ரீதியாக இன்றைய இளைஞர்களை செதுக்கி கொண்டிருக்கிறார். அடுத்த தலைமுறையை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வளர்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, திராவிடம் என்பது தோற்க போகிறது, திராவிடம் என்பது வீழ போகிறது. தலைவர் கலைஞர் அவர்களே இதற்கு பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார். கலைஞர் அரங்கிலே பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார், இந்த கழகம் அழிந்துவிடும் ஒளிந்துவிடும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இருக்கும் வரையில் மட்டுமல்ல, நான் இல்லாத போதும் இந்த கழகத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் அப்படி அவரால் சொல்ல முடிஞ்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது கருத்தியல் ரீதியாக ஒன்றிணைந்த கழகம். கருத்தியல் ரீதியாக ஒன்றிணைந்த கழகம், கோட்பாடு ரீதியாக நடந்து கொண்டிருக்கிற கழகம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி கருத்தியல் ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் வழிமாறாமல் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த பெருமைக்கு ஒரே ஒரு கட்சி தான் அந்த பெருமையை பெறும். அது திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கைகளும் கோட்பாடும் தான் இதன் ஆணிவேர். இன்றைக்கும் இளந்தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் அவருடைய ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும். திடீர்னு வேன்ல இருந்து எந்திரிச்சு ஒரு கல்லை காட்டினார். இதுதான் அவர்கள் செய்த சாதனை அப்படின்னு கல்லை காட்டியவுடன் மக்கள் ஆர்ப்பரித்து சிரித்தார்கள். மக்களை போய் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இளந்தலைவருடைய பிளஸ். எளிய மக்களுக்கும் புரிகிற அளவிற்கு இன்றைக்கு கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒண்ணு வேணா நீட் தேர்வை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே நின்று திடீர்னு பேசிக் கொண்டிருந்தவர் திடீர்னு ஒரு முட்டையை எடுத்து இப்படி காட்டுறாரு. எல்லாருமே வியந்து பார்த்தோம், இதுதான் இவங்க செஞ்ச சாதனை அப்படின்னு. மருத்துவ படிப்புகள்ல உயர்கல்வியில சென்று சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த நுழைவுத் தேர்வுகளால இவ்வளவுதான், முட்டைதான் அப்படிங்கிறத மிக எளிமையாக கொண்டு வந்து சேர்த்தார். 2007 வரை தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கிறதும் சரி, மருத்துவ பட்டம் படிக்கிறதும் சரி மிக மிக மிகப்பெரிய கஷ்டம். ஏனென்றால் அப்பொழுது வரை இந்த தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கும் மருத்துவ படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு இருந்தது. நம்ம பிள்ளைகளை படிக்க முடியாத ஒரு சூழல். இன்னைக்குமே சொல்ற IIT போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது.
நம்ம ஊர் சைட்ல எல்லாம் போயிட்டு அம்மா நான் அந்த நிறுவனத்துல சேர்ந்து படிக்கிறேம்மா, எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்றேன், பல வீடுகள்ல அப்படி ஒரு நிறுவனம் இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே நாம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம், நாம வரி கட்டிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால அங்க போய் படிக்க முடியல. அந்த சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்குது. நம்ம ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளேயும் மூளையிலேயே அது நமக்கான கல்லூரி அல்ல, அது நமக்கான கல்வி நிறுவனம் அல்ல அப்படின்னு நம்ம மூளையில விதைச்சிருக்கிறான். இது அவனுடைய வெற்றி. அடுத்து மருத்துவ படிப்பையும் அப்படிதான் விதைக்க போறான். தகுதியானவர்கள் தான் இதில் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்த போறாங்க. அதற்காகத்தான் இன்றைக்கு இளத்தலைவர் அவர்களும் தலைவர் தளபதியார் அவர்களும் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2007 இந்த நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்து நம்ம எல்லோரையும் பொறியியல் பட்டதாரிகளாக, மருத்துவ பட்டதாரிகளாக உயர்த்திய பெருமை தலைவர் கலைஞருக்கு தான் இருக்கு. 2010 அதே போல நீட் தேர்வு வந்த போது இல்ல தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதன் பின்பாக 2016-17 இந்த நீட் தேர்வு அமலுக்கு வருகிறது. இப்படி தொடக்கத்திலிருந்தே நமது நன்மைக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் சீரிய முயற்சியினால, தொலைநோக்கு பார்வையினால ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராரு. அப்ப தலைவர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? 1990களில் நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்திலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை உள்ளார கொண்டு வராரு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தமிழ்நாட்டில் தான் வருது. அந்த கணினி பாடத்திட்டத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தலைவர் கலைஞர் செஞ்ச வேலை மிகப்பெரிய வேலை. நம்ம எல்லாத்துக்குமே கணினியை கொண்டு போய் சேர்த்துட்டோம், கணினி பாடம் பிரிவை படிக்க வச்சுட்டோம். இப்ப எல்லா பசங்களும் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம எப்படி ஏற்படுத்தி தர போறோம் அப்படின்ட்டு. இன்னைக்குமே சென்னை நீங்க OMR சாலை போனீங்கன்னா தெரியும், நம்மளால நகரவே முடியாது. அதுவும் சாயங்கால நேரம், காலையில நேரம் 9 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா அது பீக் ஹவர்ஸ். அந்த இடத்துல நம்மளால மூவ்மெண்டே இருக்க முடியாது. அத்தனைக்கும் காரணம் அங்கே உருவாகி இருக்கிற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். அதற்கு அடித்தளமிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். டிக்கோவையும் எல்காட்டையும் சேர்த்து டைடல் பார்க் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்தி அத்தனை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு விதை போட்டு நம்ம எல்லோரையும் பணியாற்ற வைத்திருக்கிறார்கள். நமது பிள்ளைகள் பொறியாளர்களாக அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நன்றி சொல்ல வேண்டியவர் தலைவர் கலைஞராக இருக்கிறார். 1929 தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை போடுகிறார். பெண்களுக்கு சொத்துல சமபங்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1950களில் அம்பேத்கர் அவர்கள் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்றாரு. ஹிந்து கோட் பில் அதுக்கு பேரு. அதுல அதை ஏற்க மறுக்கிறார். அன்றைக்கு இருந்தவர்கள் இல்ல இதையெல்லாம் சட்டமா கொண்டு வர முடியாதுன்னு ஏற்க மறுக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். நான் இன்று முதல் இந்த சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், ஏனென்றால் நான் கொண்டு வந்த இந்த சட்டத்தை இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி 1989 தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் உதிக்கிறார். அவர் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை ஏற்படுத்துகிறார். அதன் பின்பாக இப்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, ஆம், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை பாருங்க. 1929 போடப்பட்ட தீர்மானத்தை 1989 செயல்படுத்தி அதை இந்தியா முழுவதும் இன்றைக்கு செயல்படுத்த வைத்திருக்கிற பெருமை தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையுமே அடிப்படையில் இருந்து மாற்றியிருக்கிறார். ஒண்ணுமே வேணாம், நம்ம கைகள்ல, நம்ம ஊராட்சிகள்ல நாம இன்னைக்கு அன்றாடம் சாப்பிடணும்னா நமக்கு தேவை ரேஷன் அட்டை. இந்த ரேஷன் அட்டை நம் கைக்கு வந்தது மிகப்பெரிய வரலாறு. முதல்ல எல்லாருக்குமே அந்த ரேஷன் அட்டை அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல பொது விநியோக திட்டத்தை ஏற்படுத்தி, நுகர்பொருள் வாணிப கழகத்தை ஏற்படுத்தி, ஊராட்சிகள் தோறும் ரேஷன் கடைகளை திறந்து எல்லார் கையிலும் இன்னைக்கு ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கிறோம்னா காரணம் கலைஞர். இது இந்தியாவிற்கே முன்னோடி திட்டம். அப்ப எல்லாருமே அந்த காலத்துல அரிசி சாப்பாடு சாப்பிட முடிஞ்சாங்கன்னா அது கூட கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அரிசி சாப்பாடு கிடையாது. ஆக ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்று சொல்லி எல்லோருக்குமே அரிசி சாப்பாடு சாப்பிட வைத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது. அதன் பிறகு காப்பீடு திட்டம்னு ஒரு விஷயம் கொண்டு வராரு. எல்லா மக்களாலையும் பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் மருத்துவ சேவையை பெற முடியல. தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், அந்த அளவுக்குலாம் உனக்கு காசெல்லாம் தேவைப்படாது, அரசாங்கம் உனக்கு என்ன செலவாகுதோ நான் பாத்துக்கிறேன், நீ போய் முதல்ல வைத்தியத்தை பார்த்து உன் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லி மருத்துவமனையிலே எங்களை அனுமதித்து எங்களுக்கான உயர்தர சேவையை கொடுத்த, சிகிச்சையை கொடுத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது.
இப்போ தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுவரையில ஏதோ ஒரு உயர்குடியில ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல மட்டும் தான் தொலைக்காட்சி இருக்கும். நம்மள என்ன பண்ணணும்னா வீட்டு வாசப்படியில உட்காந்து அந்த கதவு லேசா அப்படி திறந்து வச்சிருப்பாங்க. அந்த லேசா அந்த ஓரத்துல இருந்து ஆகா எம்ஜிஆர் அங்க பாருப்பா டான்ஸ் போடுறாருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை சிந்தித்தார். எல்லாருக்குமே அது வெறும் இலவச தொலைக்காட்சி பெட்டின்னு தான் தெரியும். தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு நூற்றாண்டின் சுயமரியாதை போராட்டம். அத்தனை பேரையும் இது உனக்கான உரிமை, இது உனது வீட்டில் வந்து சேர வேண்டிய ஒரு விஷயம், உனது வீட்டில் நீ கால் மேல் கால் போட்டுக் கொண்டு தொலைக்காட்சி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி அடிப்படையில் இருந்து ஒரு சில விஷயங்களை மாற்றி எப்படி இருந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு எப்படி மாற்றி காட்டி இருக்கிறார், அதை இன்றைக்கு தலைவர் தளபதி எப்படி அதை கண்டினியூ பண்ணிருக்காருன்றது ரொம்ப விஷயம். தலைவர் கலைஞர் அவர்கள் செய்ததோடு தலைவர் தளபதி நிறுத்தி இருந்தால் வரலாறு மாறி இருக்கும். ஆனால் அதை இன்றைக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார். எப்படி? தலைவர் தளபதியார் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை தீட்டுவதிலும் ஒவ்வொரு சுயமரியாதை இருக்கிறது, ஒவ்வொரு முற்போக்கு சிந்தனைகள் இருக்கிறது. முன்னையெல்லாம் வந்துட்டு 12வது முடிச்சுட்டு பசங்களுக்கு மேல போய் படிக்கிறதுக்கு முடியாது. 12வது முடிச்சுட்டு பசங்க எல்லாம் வேலைக்கு போலாம்ப்பா, இதுக்கு மேல நம்ம படிச்சு என்ன பண்றோம், வேலைக்கு போனாலாவது அப்பா அம்மா கஷ்டத்தை குறைக்கலாம், இன்னும் தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதுக்கு மேல நான் படிச்சு என்ன பண்றேன்னு 12th மேல எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. போன் பண்ணி அப்பா இன்னைக்கு வண்டியில லோடு ஏத்துனுப்பா வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்த வரலாறு தான் இதுவரை தமிழ்நாட்டில். தலைவர் தளபதியார் அவர்கள் உயர்வுக்கு படி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் 12th முடிச்சு யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போகாம இருக்காங்களோ அவங்க லிஸ்டையெல்லாம் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி தம்பி நீ ஏன் காலேஜ்ல சேராம இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. பையன் பொருளாதார வசதி இல்லை, உனக்கான எல்லா பொருளாதார வசதியும் இந்த அரசாங்கம் செய்து தரும், நீ வேலைக்கெல்லாம் போகாத வந்து படி என்று சொல்லி பட்டப்படிப்பை வழங்கி கொண்டிருக்கிற அரசு திராவிட மாடல் அரசாக இருக்கிறது. We always proud we belong to Dravidian stock. அண்ணா அவர்கள் யூஎன்ல பேசினது இதுதான், ஐ பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு. நான் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது இந்த அரசு திராவிட மாடல் அரசாக இருக்கும் அப்படிங்கிறாரு. திராவிட மாடல் அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. திராவிட மாடல் என்பது எதையும் உடைக்காது உருவாக்கும், எதையும் சிதைக்காது சீர் செய்யும், யாரையும் பிரிக்காது ஒன்று சேர்க்கும், யாரையும் வெறுத்து ஒதுக்காது தோளோடு தோள் நின்று பயணிக்கும், இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னாரு. இதை சுருக்கமா எப்படி சொல்றது? எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னாரு. எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிஒன், இதுதான் திராவிட மாடல் அப்படின்னாரு. அவர் வந்த போதே சொன்னாரு, எனக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு தரப்பு மக்கள் வளர்ந்து கொண்டிருப்பதும் அவங்க நல்லா செழுமையா போறது மட்டும் வளர்ச்சி கிடையாது. என்னை பொறுத்தவரையில வளர்ச்சி என்பது எல்லோரும் வளர வேண்டும், எல்லோருக்கிட்ட இருந்தும் நான் அந்த வளர்ச்சியை பார்க்க வேண்டும், இதுதான் என்னை பொறுத்தவரையில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒண்ணுவேனா பெண்களை வந்து படிக்கவே அனுப்பாத சமுதாயத்துல இன்றைக்கு பெண்களை விளையாட்டு வீராங்கனைகளாக உலகம் தோறும் சுழல வைத்துக் கொண்டிருப்பவர் அண்ணன் இளந்தாய் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக. இப்படி எண்ணற்ற திட்டங்களால், முற்போக்கு திட்டங்களால், சுயமரியாதையோடு முற்போக்கோடு இந்த கழகத்தை, இந்த தமிழ்நாட்டை அவர்கள் முற்போக்கு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் இந்த மண்ணின் அடிப்படையை மாற்றுவதற்கு அடிப்படை கட்டமைப்புகள்ல பெரும்பங்காற்றியவர்கள் நீங்கள். இந்த மண்ணுடைய அடிப்படை கட்டமைப்பில் உங்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. இதே போல தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு துறையிலும் அவருடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு துறைகளுமே வளர்ந்தால்தான் எனது அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று நான் நம்புவேன் என்று சொல்லி ஒவ்வொரு துறை வாரியாக வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயம் காமனான விஷயம்னா மனிதாபிமானம். இங்க இருக்கிற ஏதோ ஒரு தமிழர்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா அண்ணன் எஸ்.எஸ். மீரான் அவர்கள் யாரையாவது பிடிச்சி ஏதோ ஒண்ணு பண்ணி அவர்களை ஊருக்கு அனுப்பணும், இல்ல ஊர்ல இருந்து இங்க வர கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை இங்க வந்து கொண்டு வந்து சேர்ப்பதில்ல நாம எல்லாருமே ஒரு சில நேரத்துல ஒன்றிணையணும்ல. இதுதான் கழகம், இதுதான் உடன்பிறப்பே அப்படின்னு தலைவர் அழைத்ததற்கான காரணம். இந்த மனிதாபிமானம் தான் தந்தை பெரியார் அவர்களுடைய அடிப்படை. இந்த மனிதாபிமானத்திலிருந்து தொடங்கியதுதான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் தோற்றுவிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு இது
பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா வளர்ந்து வரும் காலத்துல இது எப்படி தெரியுமா மாறும்? எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ, எங்கெல்லாம் அதிகாரம் கோலோச்சி இருக்கிறதோ, அதையெல்லாம் எதிர்த்து போரிடும் ஆயுதமாக இந்த சுயமரியாதை இயக்கம் திகழும் அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு அதன் நீட்சியாக நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் அதிகாரம் கோலோச்சி இருக்கிறதோ அதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு நம்ம எல்லாம் சிறப்பான முறையிலே முற்போக்கு சமுதாயத்திலே வாழ வைத்துக் கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லி, இங்கே நான் ரொம்ப 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 எளியவன் இந்த மேடையில. உமர் சார், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ and I am very proud to share the stage with you, sir. Thank you so much. This is my lifetime opportunity. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த உங்கள் எல்லோருக்குமே நன்றி. அண்ணன் இஸ்மாயில் அண்ணா இருக்கட்டும், முபாரக் அண்ணாவா இருக்கட்டும். முபாரக் அண்ணாலாம் என்கிட்ட வந்துட்டு பூர்ஜ் கலிஃபா சுற்றி காட்டும் போகும்போது ஒரு 2 மினிட்ஸ் தான் என்னோட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 மினிட்ஸில் துபாயோட வரலாறே எனக்கு சொன்னார். அந்த இடத்துல நின்று இதில் ஏறுங்க, இதில் போனீங்கன்னா இது ஃபாஸ்டஸ்ட் லிஃப்ட்டு, இதில் ஏறி அதில் இறங்குங்க. ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு ரொம்ப பார்த்து இங்கே பண்ணாங்க. ஒரு எளியவனுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி.